ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா நீதிமொழிகள் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் பாருங்க, ப்ராஃபசி ரொம்ப முக்கியம். ஒரு தீர்க்க தரிசனம் வருகிற பொழுது சோர்ந்து போன ஆத்துமாக்கு அது பலனை கொடுக்கும், விசுவாசத்தை, தைரியத்தை கொடுக்கும், ஒரு தெளிவை கொடுக்கும். ஸோ ப்ராஃபசி ரொம்ப முக்கியம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். பாருங்க, தீர்க்க தரிசனம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது சோர்ந்து போனவர்களுக்கு ஆமேன், தரிகெட்டு போனவர்களுக்கு ஆமேன், தேவையுள்ளவர்களுக்கு ஆமேன். அது விசுவாசத்தை, தைரியத்தை, சமாதானத்தை ஆமேன், எதிர்காலத்தை அறிவிக்கக்கூடியதாய் அது இருக்கிறது. ஆகவே அவசியம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வேத புத்தகம், இந்த வேத வசனம், இந்த பைபிள் இருக்கிற எல்லா வசனமும் தீர்க்க தரிசனமாய் ஆவியானவரால் ஏவப்பட்டு பரிசுத்தவான்கள் எழுதிய ஒரு புத்தகம். ஆகவே வேத புத்தகத்தை அதிகமாய் நாம் வாசிக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும், இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டும். இதுவே பெரிய தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்க தரிசனம் ஆமேன் ஒரு ஊழியக்காரர் மூலமாய் அல்லது விசுவாசிகள் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அது அவசியம். அதைவிட மிக 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 அவசியம் இந்த வேத வசனம். இதை அதிகமாய் நாம் வாசித்து நாம் இருதயத்திலே காத்து கொள்கிற பொழுது அது நம்மை நடத்தும், நம்மை சீர்படுத்தும், நம்மை தைரியப்படுத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை உயர்த்தும். கர்த்தர் நம் ஒவ்வொருக்கும் கிருபை தருவாராக. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா. தீர்க்க தரிசனம் ஆண்டவரே அது அவசியமா இருக்கிறதப்பா. சோர்ந்து போன மக்களுக்கு, கைவிடப்பட்ட மக்களுக்கு, எதிர்காலத்தை எண்ணி ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு தீர்க்க தரிசனம் அவசியமா இருக்கிறது. ஆவியானவர் ஆமேன் ஒவ்வொரு மக்களோடு பேசுங்க. எல்லாவற்றை விட இந்த வேத வசனம் தீர்க்க தரிசனமா இருக்கிறது. வேத வசனத்துக்கு ஆண்டவரே முக்கியத்துவம் தந்து வாசித்து தியானிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, ஒவ்வொரு ஊழியர்களுக்கு கிருபை தான். அபிஷேகிங்க, பயன்படுத்துங்க, ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.